இன்று தூத்துக்குடியிலே சமூக நலத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகிறார். தமிழகத்திலே 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக சொல்கிறார். நாம் சொல்லவில்லை, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சிறுமிகளுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கின்றது? இந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் எந்த அளவுக்கு கொடுமையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வயது முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு நாடு வளமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி கூடும். ஆனா இங்கே அப்படி அல்ல, சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் திரு ஸ்டாலினுக்கு கவலை இல்லை.